காசாவில் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 15 மாத காலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போரானது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அது கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். युद्ध विराम समझौता 19 जनवरी से करीब 40,000 की ओर से किए गए बीते 7 अक्टूबर 15 மாதங்களில் 46,700 பேர் பலி, 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடப்பெயர்வு, உருக்குலைந்த காசா, பச்சிளம் குழந்தைகளின் மரணம். இது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரின் உச்சம். அக்டோபர் 7 உலகின் சிறந்த உளவு அமைப்பான இஸ்ரேலின் மொசாட்டையே அசைத்து பார்த்தது ஹமாஸ் அமைப்பு. நவீன பாதுகாப்பு கவசமான அயன் டூமை ஏமாற்றி 20 நிமிடங்களில் 5000 ஏவுகணைகளை அள்ளி வீசி இஸ்ரேல் நாட்டையே அதிர வைத்தது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அதன் எல்லைக்குள் பாராகிளைடிங் மூலம் இறங்கிய ஹமாஸ் அமைப்பினர் 150க்கும் மேற்பட்டோரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இதுதான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போருக்கான தொடக்க புள்ளி. ஹமாஸுக்கு பதிலடி தந்த இஸ்ரேல் காசாவின் மூளை முடுக்கெல்லாம் ராணுவத்தை அனுப்பி தாக்குதலை தீவிரப்படுத்தியது. மருத்துவமனைகள், பள்ளிகள் என அனைத்து கட்டடங்களும் தரைமட்டமாகின. நானூறு நாட்களுக்கு மேல் நீடித்த இந்த போரில் பாலஸ்தீனத்தில் பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், முதியோர் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். உணவு, குடிநீர் இன்றி சுகாதார பேரழிவுக்கு மத்தியில் பாலஸ்தீனர்களின் உயிர் ஊசலாடியது. ஐநா மற்றும் உலக நாடுகளின் தலையீட்டால் பல மாதங்களுக்கு பிறகு போரின் தாக்கம் கொஞ்சம் தணிந்த போதிலும் ஹமாஸ்களை பிடிப்பதாக கூறி தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து வந்தது. மேலும் ஹமாஸுக்கு உதவிய ஹிஸ்புல்லாக்கள் மீது பேஜர் தாக்குதல் நடத்துவது, லெபனான் மீது தடை செய்யப்பட்ட வெள்ளை பாஸ்பரஸ்களை வீசி கட்டடங்களை சேதப்படுத்துவது, ஈரான் தலைவர்களை குறிவைத்து கொல்வது என இஸ்ரேலின் தாக்குதல்கள் தலைவிரித்தாடின. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு என்றால் ஈரானுக்கு மறைமுகமாக ஆதரவளித்தது ரஷ்யா. ராணுவ பலம் கொண்ட இரு நாடுகளும் எதிரெதிர் நின்றதால் 3ஆம் உலகப் போர் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அஞ்சப்பட்டது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே அமெரிக்கா மற்றும் கத்தார் நாடுகள் மத்தியஸ்தம் செய்தன. ஒரு வார காலமாக நடைபெற்ற பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இஸ்ரேலிடம் இருக்கும் பாலஸ்தீனிய கைதிகள் மற்றும் இஸ்ரேலிய பிணை கைதிகளை பரிமாற்றம் செய்ய இரு தரப்பும் சம்மதம் தெரிவித்தன. 15 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த இந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வருகிறது. தேதி முதல் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பொதுவெளியில் கூடியவர்கள் இதனை வரவேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹமாஸ் படைகளின் பிடியில் எஞ்சியிருந்த பிணைய கைதிகள் சிலர் விடுவிக்கப்பட்டனர். அடுத்த 6 வார காலத்திற்குள் முதற்கட்ட போர் நிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இந்த காலகட்டத்தில் காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.